பாஜக நோ பால் போட்டாங்க, ராகுல் காந்தி 6 அடிச்சிட்டாருன்னே வச்சுப்போம். ஆனால் நேற்றைய உரையில வந்து ராகுல் காந்தி மெச்சூரிட்டி ஸ்பீச்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் பாஜகவினர் நேற்று டிபேட் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, அன்மெச்சூர்டு ஸ்பீச்சா இருக்கு, ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு ராகுல் காந்தியினுடைய உரையா இருக்கு, ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு பேசியிருக்காரு. குறிப்பா தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்ற ஒரு தைரியத்துல என்ன வேணாலும் பேசலாம்னு பேசுறாரு. பர்சனல் அட்டாக் பண்றாரு மோடிய. பரமாத்மன் ஏன் கிண்டல் பண்ணணும், ஏன் குனிஞ்சு கை கொடுக்குறாருன்னு ஓம் பிர்லாவை கிண்டல் பண்றாரு. இப்படியெல்லாம் பல விஷயங்களை குத்தி காட்டி பேசியிருக்காரு. இதெல்லாம் அன்மெச்சூர்டு ஸ்பீச்னு அவங்க சொல்றாங்க. இல்லை இல்லை, அது வந்து அன்மெச்சூர்டு இல்லை, கரெக்டான பொலிட்டிக்கலில் எங்கே எந்த காயை நவுத்தணுமோ அந்த கேரம் போர்டில் அப்படி காயினை விட்டு எடுத்து திருப்பி எடுப்பாங்க ரெட்டு ஃபாலோவுக்கு. அது மாதிரி ஆடிருக்கார் ராகுல் காந்தி. வழக்கமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹே ராம், அதுக்கப்புறம் இப்போ ஜெகநாத், ராமர் சரியாக ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு இப்போ ஜெகநாத்துக்கு மாறிட்டீங்க நீங்கள். ஏன்னா ஒரிசாவில் ஆட்சி வந்ததுலேருந்து இப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஜெகநாத் தான் சொல்கிறாரு, யார் பிரதமர். இவர் என்ன பண்ணிட்டார், ஈசனை கூட்டின்னு வந்துட்டார், சுடுகாட்டு சாமி கூட்டின்னு வந்துட்டார். கூட்டின்னு வந்ததும் எல்லாமே என்ன பண்ணார், படத்தோடு காட்டுறாரு. பற்றியா கழுத்தில் பாம்பு இருக்குது, பாம்பு கொத்தினா உயிர் போடும், ஆனால் அந்த பயமே இல்லை. யார், நான் கும்புற ஈசனுக்கு பயத்தை இல்லை, பயப்படாத பரமா, நீங்களாம் பயப்படக்கூடாது, சரியா, தைரியமாக பேசுங்க, எங்களை மாதிரி இருங்க அப்படின்னு, ஃபியராக இருக்காதீங்க, பயப்படாதீங்க அப்படின்றது அதை சொல்லிட்டாரு. அதை சொன்ன கையோடு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு நான் உங்களை வந்து கை கொடுத்தேன், பிரதமர்கிட்டையும் கை கொடுத்தேன், வாழ்த்து சொன்னேன், உங்களுக்கும் வாழ்த்து சொன்னேன். என்கிட்ட கொடுக்கும்போது கம்பீரமாக சபாநாயகராக இந்த அரங்கத்திலே ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நெஞ்சுறுதியோடு அப்படி கை கொடுத்தீங்க, சபாநாயகராக கை கொடுத்தீங்க. ஆனால் பிரதமருக்கு கை கொடுக்கும்போது எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டன்ற மாதிரி நம்ம ஐயா விவேக் சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி இப்படி ஆகிட்டீங்க வளைஞ்சி குளிஞ்சி, ஏன் அப்படின்னு அவரே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார். அப்போ நீங்கள் வந்து சபாநாயகர்ன்றது சும்மா ஒரு பதவி உங்களுக்கு கொடுத்தாரு, அப்போ ஓம் பிர்லா வெளில ஓடி வந்துட்டாரு சபாநாயகரை சேரில் விட்டு, அது மாதிரி பண்ணாதீங்க. எனக்கும் ஒரு ராகுல் காந்தி உள்ளே இருக்காப்புல, ஆனால் எதிர்கட்சி தலைவர் இருக்கார், நான் ராகுல் காந்தியை ஓரமாக வச்சு விட்டு விருப்பு வெறுப்பு ஆசை பாசம் எல்லாம் இல்லாமல் பயம் இல்லாத ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறதா எனக்கு பிடிக்குது, நீங்களும் எல்லாரும் பயம் இல்லாமல் இருங்க அப்படின்ற மாதிரி பயத்தை காட்டி விட்டார். காட்ட கையோடு என்ன பண்ணிட்டாரு, அந்த ஸ்பீச்சில் ஒரு கொஞ்சம் காமெடி தேவைன்றதுனால என்ன பண்ணிட்டார் அவர், 1000 இருந்தாலும் நம்ம பிரதமர் வந்து ஒரு அதிசய பிறவி, தெய்வ பிறவி. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், இந்த ஆத்மாவும் அந்த பரமாத்மாவும் பேசிக்கிறாங்க, அந்த பரமாத்மா சொல்லி தான் டிமானிட்டைசேஷன் பண மதிப்பீடு பண்ணிங்களான்னு கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை வேற கிண்டல் பண்ணி விட்டாரு. இப்போ என்னன்னா, இதுக்கு என்ன மாற்று கருத்து சொல்றது, இந்த சிரிப்பலை எப்படி குறைக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல. அப்படியே யோசிச்சு பார்த்தாலும் எமர்ஜென்சியை தாண்டி பெருசாக எதுவும் கிடைக்கல. அதுவும் முன்னாடியே பேசிட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு. அப்போ என்னடா இப்போ 10 வருஷமாக இவங்க தான் இருக்கிறாங்க, இதுக்கப்புறமா நம்ம பேசினா 15 வருஷத்துக்கு முன்னாடினும் போது இன்னும் அவுட் ஆஃப் த சிலபஸ் ஆகிடுமேன்ற அந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு பேச்சா, இதெல்லாம் ஒரு இப்படிதான் பேசக்கூடாதா, ஏங்க மணிப்பூரை பற்றி பேசாத பிரதமர் இருக்கலாம், வாயே தரக்கூடாது. அதான் மோவா மைத்ரா சொல்கிறாங்களே, மட்டன் முஸ்லீம் முசல்மான் மஜீத்து இதெல்லாம் வருது எம்மில், ஆனால் மணிப்பூர்ன்ற வார்த்தை ஒண்டி வரவே மாட்டேன் வாயில் அப்படின்னு அந்த மாதிரி யார் கேட்குறாங்க. அந்த மாதிரி வர சொல்லியிருக்கிறாங்க, உங்களோட இறுதியை நான் பார்ப்பேன், ஐ வில் see the end of பிஜேபின்றாங்க. சரி, இதுதான் போராத குறைக்கு இவங்கெல்லாம் எதிர்கட்சியில் இருக்காங்கன்னு பார்த்தா ஐயா எங்கள் ஐயா மோகன் பகவத் வேறு, அவர் வேறு ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் மற்ற மதத்தினரையும் மதிக்கணும். இந்த போராட்டமானது சிறுபான்மையினர், மற்ற சாதியினர், இந்துக்கள் எல்லாம் சேர்த்து வாங்கினது. இந்தியா ஒரே நாடாக இருந்தாலும் அதில் நிறைய கல்ச்சர் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குன்னு அவர் வேற நினைவு கூறுறாரு. கிட்டத்தட்ட நீங்கள் மோகன் பகவத்ன்ற அந்த பேர் அதில் எடுத்துகிட்டு அங்கே நீங்கள் ராகுல் காந்தின்னு ஃபிட்டிங் பண்ணிங்கன்னா கூட அந்த கருத்து ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ஆர்எஸ்எஸ் கருத்தா இல்லை காங்கிரஸ் கட்சி கருத்தானே இல்லாத அளவுக்கு அவர் ஒரு சைடு பேசுகிறாரு. இப்போ இதெல்லாமே வந்து ஐயா அவர்களுக்கு ஒரு நெருக்கடி தான். இவர் இந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்கு வந்து ஆளானவர் கிடையாது. இது வழக்கமாக வருவார், அப்படி பார்க்கும்போது அங்கே அமைதியாக இருப்பாங்க, இப்படி அமைதியாக இருப்பாங்க, அவருக்கு வேணுன்றதை பேசுவார், பேசிட்டு போயிடுவார். இல்லைனா மங்கி பாத்தில் பேசுவார். இது மக்கள் பிரச்சனையை பேசியோ இல்லை ஒரு விவாதம் பண்ணியோ ஐயாவுக்கு பழக்கம் இல்லை. அதனால் இது எல்லாமே வந்து இனிமேல்ட்டு வந்து இது தொடர்கதையாக போகுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுகிறது. லீடர் ஆஃப் அப்போசிஷன் அந்த போஸ்ட்டுக்கு வந்து ராகுல் காந்தி வந்த பிறகு அவர் சில விஷயங்களை சொல்கிறாரு. ஆனால் அவர் தூண்டி விட்டு தான் இந்த மாதிரியான எதிர்ப்புகள் மற்ற எம்பிகள் செய்கிறாங்க, எதிர்கட்சி எம்பிகள் செய்கிறாங்க அப்படின்னு மோடியினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. சபாநாயகருமே இன்றைய நிகழ்வுல வந்து கடும் கண்டனத்தை ராகுல் காந்திக்கு தெரிவிக்கிறாரு. நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும், ஏன்னா நீங்கள் தான் லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருக்கீங்க, இவ்வளோ பேர் கூச்சல் போடுறாங்க, நீங்கள் கண்டுக்காமையாக உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. அப்போ அந்த பொறுப்பு ராகுல் காந்திக்கு தானே இருக்குது. இல்லை, கரெக்டு தான். இதுக்கும் ஐயா திருவள்ளூருக்கு தான் நம்ம போனோம். ஏன்னா நீங்கள் கடந்த கால வரலாறு பார்க்கணும். அதாவது சொந்த கட்சிக்காரங்க போயிட்டு காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு பிஜேபியில் போய் சேர்ந்தா, அப்படி சேர்ந்தவங்களே தடுக்க முடியாத ராகுல் காந்தியால் இன்றைக்கி நீங்கள் பேசும்போது ஐயோ அம்மா அப்பா, வி வாண்ட் ஜஸ்டிஸ், வி வாண்ட் நீட் அபாலிஷன், வி வாண்ட் ஸ்டேட்ஹுட், வி வாண்ட் ரீஜனல் லாங்குவேஜ்க்கு முக்கியத்துவம், இதெல்லாம் பேசும்போது ராகுல் காந்தி என்ன பண்ண முடியும்? கட்சி வந்து காங்கிரஸ் கட்சியை விட்டு பிஜேபிக்கு போயிட்டு பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவரையும் அவரால் தடுத்து நிப்பாட்ட முடியல. அப்போ இன்றைக்கி ஒண்டி தடுத்து நிப்பாட்ட, உங்களை பொறுத்தவரையில் ராகுல் காந்தி யார்?
அவர் வந்து ஒரு பப்பு விளையாட்டு பிள்ளை. அப்போ இன்னைக்கு விளையாட்டு பிள்ளைகிட்ட போயிட்டு யாசகம் கேட்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாரா ராகுல் காந்தி? கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்களேன் அப்படின்னும் போது அவங்களாம் நான் சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் வேணால் பேசி பாருங்களேன்ற மாதிரி இருக்காரு. இந்த சைடு இருந்தால் அகிலேஷை ஆல்ரெடி நம்ம ஐயா துரைமுருகன் எப்படி சட்டமன்றத்தை சாஞ்சிக்கிட்டு இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு தோரணையாக இருக்கிறார். அதனால் இனிமேல்ட்டு வந்து இது இனிமேல் எல்லாரும் பார்ப்பாங்க, நிறைய எதிர்கட்சியில் இருக்கவங்களாம் இப்போ மாறி மாறி போனாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கேட்கவே வேணாம், அவங்க சுகத்துராய் ஆகட்டும், டெரிக் ஓபிரியன் ஆகட்டும், மோவா மதுரா, அவங்களாம் அவங்களோட அட்டகாசங்கள் வான வேடிக்கைகள்லாம் இனிமேல் ஆரம்பிக்கும். இப்போ இதில் ஐயா உத்தவ் தாக்கரே வேற கொஞ்சம் பேர் புதுசாக அனுப்பியிருக்காரு. இந்தப்பா ராமர் நான் வரேன் இரு, நான் தான் இதுக்கெல்லாம் ஒரிஜினல் ஓனரு, நீங்களாம் வேற ஜெராக்ஸ் தான், இப்போ நான் வந்து பேசுகிறேன் பாரு இந்துத்துவான்னு அவர் உள்ளே வருவார். பேசிட்டு எது இந்து மதம் எது இந்துத்துவா, நீங்கள்லாம் யார், நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் தோலுரிச்சி காட்டுவாங்க உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கிறவங்களாம். அதனால் இது வந்து ஒரு வான வேடிக்கையான ஒரு பாராளுமன்றம். பொதுவாக பாராளுமன்றம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு ட்ரையாக போகும். இனிமேல்ட்டு வந்து அது ட்ரையாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த அவைக்கு ஒத்தி பட்ஜெட் வேறு வருது. இப்போ பட்ஜெட் வேறு வரும்போது என்ன ஆகும்னா பட்ஜெட்டில் வந்து முன்கூட்டியே இது இருக்கா அது இருக்கான்ற அந்த கேள்விகள் வரும். பட்ஜெட் கொஞ்சம் சரியாக இல்லை, மக்களுக்கு அதில் எதுவும் பெருசாக இல்லைன்னா அதன் மீதும் உண்டான விமர்சனங்கள், அந்த நன்றி தெரிவிக்கும் பேச்செல்லாம் வரும்பாங்க. அதெல்லாம் வந்து நன்றி தெரிவிக்கிற மாதிரி இருக்காது, குறை சொல்கிற ஒரு பேச்சு மாதிரி இருக்கும். பாராளுமன்றத்தில் அமைச்சருக்கு நன்றி சொல்லி உட்காருங்க அப்படின்னு ஒரு மரபு இருக்குது. அமைச்சரை நன்றிலாம் சொல்ல மாட்டாங்க, அமைச்சரை குறை சொல்லிட்டு உட்கார்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா சமமாக இருக்குது கிட்டத்தட்ட. இப்போது ராகுல் காந்தி அவர்களை சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்தவங்க வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுக்கு தேவையில்லை, அது அவங்க பிரச்சனை. பாராளுமன்றத்தில் இவங்க கேள்வி கேட்குறாங்க, அவங்க கேள்வி கேட்குறாங்க. இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு மாநிலத்துக்கு வந்து காசு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரபாபு நாயுடு அதை ரசிக்க தானே செய்வார். அப்படியே கொஞ்சம் ஆந்திராக்கும் அப்படின்வார். இந்த சைடு பார்த்தா நிதிஷ்குமார், நான் ரொம்ப நாளாக பீகாருக்கு கேட்டுனுக்கிறேன் பாருங்கள், ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு அதனால் நீங்கள் செய்யணும்னு இல்லை, நீங்கள் முன்னாடியே எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க அதனாச்சும் செய்யுங்க பீகாருக்குன்னு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ என்ன ஆகிடனா அந்த கூட்டணி கட்சி இருக்குது பாருங்கள், அதனுடைய தாக்குதல் வந்துட்டு காங்கிரஸ் மீது வராது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிவைடடாக இல்லாமல் யுனைடடாக வந்து அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகிடனா அது வந்து ஒரு இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வர்றதில்ல, அது தானாக அமையுது. அப்போ வந்து நீங்கள் எப்படி ஓம் பிர்லா அவர்கள் வந்துட்டு போய் ராகுல் காந்தி வந்து நீங்கள் உங்களை தான் நான் கேட்பேன், நீங்கள் தான் கட்டுப்படுத்தணும், அதெல்லாம் இல்லைங்க. அவங்க எப்போ வந்து இவங்களாம் என்ன 50 வயசு 60 வயசு இருக்குது, நிறைய பேர் ஊழல் பண்ணவங்கலாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் போய் ராகுல் காந்தியை கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியும். அவங்களுக்கு பிரதமர்கிட்ட அவர் பிரதமர் பேசும்போது திருப்பி பேசணும், கேள்வி கேட்கணும், நீதி கேட்கணும், நியாயம் கேட்கணும்னு தோணுது, கேட்குறாங்க. அப்போ இவங்க கோரிக்கை வச்சாங்கல்ல, எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு, பேச விடுங்க, மைக்கை ஆஃப் பண்ணாதீங்க, இது ஜனநாயகம் இல்லை. அப்புறம் திருமாவளவன் பேசும்போது, திருமாவளவன் தோழர் பேசும்போது அவர் மைக்கை ஆஃப் பண்ணாங்களா? அப்போ மற்ற தமிழக எம்பி எல்லாம் சும்மா இருப்பாங்களா? இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா கேப் விட்டு அந்தந்த மொழிக்கு உண்டான கோஷங்கள் வரப்போகிற மாதிரி நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன். அதாவது எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ஓப்பனிங்கு, அப்புறம் கொஞ்ச நேரம் ஹிந்தி, அதை விட்டு அப்புறம் தமிழில் கூட, ஆமாம் தமிழில் வந்துட்டு எதனா ஒன்று சொல்லுவாங்க, நீட் ஒழிப்பு. அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து வேற ஒரு இப்போ இதில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ குஜராத்தில் அங்கே யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, இல்லை ஆம் ஆத்மியை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னா அவங்க அந்தந்த மாநில மொழியில் வந்துட்டு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். பெங்காலியில் திடீர்னு ஒரு 10-15 எம்பி சேர்ந்துட்டு பெங்காலியில் வந்து ஒன்று சொல்கிறாங்கன்னா திடீர்னு பெங்காலி தெரியாதவங்க முழிக்கும். ஆனால் எதிர்கட்சியில் இருக்கவங்களுக்கு புரிஞ்சிடும், உடனே இவங்க வந்து பிரதமரை வந்து இது பண்ணுறாங்க, வசைப்பாடுறாங்க, இல்லை பிரதமர் இது விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னும் போது ஐயா சபாநாயகருக்கு இன்றைக்கி நைட்டு அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அன்னைக்கு வந்து வணக்கம் சொல்லி குனிஞ்செல்லாம் பதவி ஏற்றுக்கிட்டோம், நான் யார் எப்படி கண்டனமாக அவங்கள நடத்துகிறேன் பாருன்னு சொல்லிட்டு மைக்கெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணோம், அதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இனிமேல் இவங்க என்ன நடவடிக்கை எடுக்க முடியாதா என்ன? நடவடிக்கை எடுங்க, நடவடிக்கை எடுத்துட்டு நீங்கள் அவையிலேருந்து அவங்கள வெளியில் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு வேறு வேலை இருக்காது. 2 நாள் அங்கே பாராளுமன்றத்தை சுற்றி வருவாங்க, கருப்பு துணிலாம் வச்சுருப்பாங்க, அப்புறம் போர் அடித்தோன்னா சட்டமன்ற தேர்தல் வேலை போயிடுவாங்க. அவங்கள பாராளுமன்றத்திலே அதிக நேரம் உட்கார வைக்கிறதா உங்களுக்கு நல்லது. அவங்கள பாராளுமன்றத்தை விட்டு தூக்கி வெளியில் போயிட்டீங்கன்னா அவங்க மக்கள் மன்றத்துக்கு போயிடும். பிரதமர் சொல்லியிருக்காரு பாருங்க, 3 மாநிலத்தில் நாங்கள் ஜெயிப்போன்னு, அது தோல்வியாக போயிடும். அப்போ இன்னும் பிரச்சனை. இப்போ ஒரு எம்பி வந்து கூட ஒரு 10 எம்எல்ஏ அந்த மாநிலத்திலேருந்து சேர்றாருன்னா அவர் இன்னும் ஒரு எழுச்சியாக செயல்படுவார். அப்போ அந்த பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா? அதனால் வந்து இது எடுத்தவங்கலாம் இந்த முறைலாம் ஆட்சியெல்லாம் பண்ண முடியாது போன மாதிரி. இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வந்து முள்ளில் மாட்டிருக்குன்னா அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் எடுக்கணும், இல்லைன்னா அப்போது சிக்கலாக போயிடும். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி ஐயா ஓம் பிர்லாவோ இல்லை பிரதமரோ எல்லாருமே இருக்கிறாங்க. நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.